கஸ்டமர் கொஞ்சம் ஹெவி டிரைவர் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றிடுவார். நேற்றுக்கு ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேரேஜுக்கு வந்ததுனால நம்மளும் வந்து ஆயில் எப்பவும் போல் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து பேனட் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயில் லீக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆயில் லீக்கோட ஆயில் மாற்றுறது சுத்த வேஸ்ட்டு. அதனால் நம்ம பெல்ட்டு புள்ளி அதாவது மெயின் புள்ளி எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டு ஆயில் லீக் எங்கே இருக்குது அப்படி கடைசி ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஆயில் பம்பில் வர ஆயில் சீல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிருந்துச்சு. அதை மாற்றினா தான் ஆயில் லீக் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். கடையில் போய்ட்டு ஆயில் சீலை வாங்கிட்டு ஆயில் சீலை மாற்றிட்டு கூட நம்ம வாட்டர் பம்ப் பெல்ட்டையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுலாம். ஏன்னா ஆயிலெலாம் கொஞ்சம் செதறி இருந்துச்சு. ஸோ ஆயில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயில் ஃபில்ட்ரு மாற்றும் போது ஒரிஜினலாக இல்லைன்னா டூப்ளிகேட்டான்னு பார்த்து மாற்றுங்க. நான் டூப்ளிகேட்டை மாற்றுறீங்க அப்படின்றனா மேபி உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சர்க்குலேஷன்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆயில் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயிலை வந்து மாற்றிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், நம்மள்ட்ட வந்து ஆயில் சர்வீஸ் வர எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஏசி ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி போட்டுரும். இல்லைன்னா கம்ப்ளீட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, நன்றி.